இன்றைய நற்செய்தி உள்ளத்தில் தூய்மை வேண்டும். மத்திய சுவிசேஷம் 23 அதிகாரம் 24-28 நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வேத பாரகரையும் பரிசேயரையும் பார்த்து சொல்றாங்க, நீங்க போஷண பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீங்க, ஆனா அதோட உள்புறம் அநீதத்தினாலும் கொள்ளையினாலும் நிறைஞ்சிருக்கு. அது மாத்திரம் இல்லை, நீங்க வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை போல இருக்கீங்க. எப்படி கல்லறை வெளியே பார்க்க அலங்காரமா இருக்கும், ஆனா உள்ள எலும்புகள் தான் இருக்கும். அதை போல நீங்க பார்வைக்கு நீதிமானா தெரியுறீங்க, ஆனா உங்க உள்ளமும் மாயத்தினாலையும் அக்கிரமத்தினாலையும் நிறைந்திருக்குன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடமும் இதுதான். இன்னைக்கு நம்ம வெளியே வாழ்ற வாழ்க்கையை பார்த்து கர்த்தர் மார்க் போட மாட்டாங்க. நம்ம உள்ள எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறாங்க. மனுஷங்களுக்கு வேணா நம்ம நீதிமானா தெரியலாம், ஆனா நம்ம உள்ளத்துல கள்ளம், கபடு, கசப்பு, பொறாம இருந்துச்சுன்னா அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. அதனால இன்னைக்கு முதலாவது உங்க இருதயத்துல ஏசப்பாக்கு இடத்தை தாங்க. உங்க உள்ளத்துல வசனத்தை பதிய வைங்க, அதன்படி வாழுங்க. அப்போ நம்ம நீதிமானா இருப்போம், தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதுதான் சாட்சியுள்ள வாழ்க்கை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்வோம். தேவனுக்கு முடிவு உண்டாகட்டும்.